வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது கொள்குறி கேள்விகள் என்னென்ன மாடல் என்னென்ன பேட்டர்னில் வருது அப்படி இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இது மூன்றாவது பகுதியில் ஜியோகிரஃபி, புவியியல், தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பினுடைய முதல் டேர்மில் உள்ள கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சப்ஜெக்டில். சரிங்களா? இந்த 15 மாடலில் முதல் மாடல், ஃபஸ்ட் மாடல், definition model. Dash refers to a bowl-shaped depression found at the top of the volcano. A. Crater, B. Vent, C. Chamber, D. Volcanic cone. எரிமலை வாய், துவாரம், பாறை குழம்பு தேக்கம், எரிமலை கூம்பு. ஸோ கிரேட்டர், எரிமலை வாய் என்பது சரியான ஒரு பதில். ஸோ ஏ சரி. இரண்டாவது மாடல் அஃபர்மேட்டிவ் டைரக்ட் கொஸ்டின்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ ரிஜிட் லேயர் ஆஃப் தி எர்த்? ஏ கோர், பி crust, சி மேண்டில், டி இன்னர் கோர். சரியான பதில் பி crust, புவி மேலோடு என்பதுதான் சரியான ஒரு பதில். மூன்றாவது மாடல் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ், எதிர்மறை கேள்விகள். கன்சிடர் தி ராங் ஸ்டேட்மெண்ட் இன் தி ஃபாலோயிங் ரிகார்டிங் எர்த். எர்த் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 510 million square kilometer. There are 4 spheres of earth interact and the earth. The hydrosphere is watery part of the surface of the earth only. D. The biosphere is the layer of earth where life exists. இதில் தவறான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா மூன்றாவது, தி ஹைட்ரோஸ்பியர் இஸ் வாட்டரி பார்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் ஒன்லி. சர்ஃபேஸ் மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாமோ வாட்டர் இருக்குது, அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் தேர். சரிங்களா? அதனால் ஸோ சி தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஓகே. நான்காவது மாடல் சூஸ் தி கரெக்ட் பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். சரியான பொருத்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கேள்வி, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட்? orogeny, gradual movement of Earth's continents, Pangea, mountain building process, asthenosphere, lower layer below lithosphere, D. Panthasaala, super ocean. நமக்கு இது எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு படிச்சிருந்தோம்னா இது ஞாபகம் இருக்கும். ஸோ கிளியரான ஒரு ஆன்சர் டி பேந்தசாலா சூப்பர் ஓஷன். ஆக்சுவலி ஓரோஜனி அப்படிங்கிறது மலை உருவாக்கம், அது ரெண்டாவது சாய்ஸில் இருக்குது. பேன்ஜியா அப்படிங்கிறது சூப்பர் லேண்ட், சூப்பர் எர்த், அதில் சாய்ஸில் இல்லை. அஸ்ட்ரோஸ்பியர் இட்ஸ் அப்பர் லேயர் ஆஃப் தி ஆர் அப்பர் லேயர் பிலோ தி லித்தோஸ்பியர் அப்படிங்க சரி. ஸோ அதனால் டி கரெக்டான பேர். மாடல் 5, சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஆர் ராங்லி மேட்ச்ட் பேர். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்? ஏ எண்டோஜெனிக் ப்ராசஸ், வல்கானிக் எரப்ஷன், மேண்டில், சிமா, கோர், நிஃபி, எக்ஸோஜெனிட்டிக் ப்ராசஸ், எர்த்குவேக். இதில் ரொம்ப கிளியரான ஆன்சர். ஸோ இட்ஸ் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ், எர்த்குவேக். அதாவது எர்த்குவேக் எண்டோஜெனட்டிக், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் தப்பு, மீதி எல்லாம் ரைட்டு. ஆறாவது மாடல் 2 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து அதில் ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டா இல்லை 2 ரைட்டா இல்லை 2 ரைட்டா இல்லை 2மே தவறா அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்வி. இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, தி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் அன் ஆர்க் அரவுண்ட் பசிபிக் ஓஷன் வேர் மெனி வெல்கனோஸ் ஆர் ஃபவுண்ட். ஸ்டேட்மெண்ட் 2, தி ஸ்பேஸ் ஆஃப் தி எர்த் ஆர் தி லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் அண்ட் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஆக்சுவலாக இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் ரைட்டு, 2வது தப்பு. ஏன்னா இந்த லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் கடைசியாக பயோஸ்பியர் இங்கே மிஸ் ஆகுது. ஸோ அதனால் 2வது ஸ்டேட்மெண்ட் ஃபுல் கிடையாது, அதனால் அது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் ரைட்டு. இந்த அடுத்த மாடல் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த, அதாவது அறிவியல் கேள்விகளையும் வரலாற்று கேள்விகள் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். இந்த சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது குடிமைப்பணி தேர்வில் இப்போ வரக்கூடியது.
நிறைய மெமரி வேணும், ரிகாலிங் கெப்பாசிட்டி வேணும், ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி வேணும். ஸோ இதில் ரொம்ப கவனம் செலுத்துவது அவசியம். சரி, கேள்வியை பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஒன்று, ராக் சைக்கிள் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃபார்மேஷன் அண்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் கண்டினியூஸ் ப்ராசஸ். தி லித்தோஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ். தி ஹிமாலயாஸ் ஆர் ஃபால்டட் மவுண்டெயின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர், எல்லாமே ஒரே இதிலேருந்து எடுத்தது தான். முதல் மூன்றுமே சரி. நான்காவது ஹிமாலயாஸ் ஆர் ஃபால்டட் கிடையாது, அது வந்து ஃபோல்டட், மடிப்பு மலை. சரிங்களா, அதுதான் இங்கே தப்பு. ஸோ 1, 2, 3 ஏ இஸ் எ சாய்ஸ். மாடல் 8, சூஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் வந்து என்டிஎஸ்சியில் மட்டும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி இருக்குது. பட் எங்கே வேணாலும் வரதான வாய்ப்பு இருக்குது. சிவில் சர்வீஸ்லேயும் சில இடத்துல இந்த மாதிரி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்குற மாதிரி ஒரு கேள்விகளும் இருக்குது. பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எர்த்குவேக். Earthquakes happen suddenly. Primary waves are the fastest of all earthquake waves. The secondary waves of earthquakes are most destructive. The surface waves are the fastest in the earthquake. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எர்த்குவேக் ஹேப்பன் சடன்லி, அது 100% ட்ரூ. பிரைமரி வேவ்ஸ் ஆர் தி ஃபாஸ்டஸ்ட், இதுவும் சரி. அப்போ தப்பு என்னது? தி செகண்டரி வேவ்ஸ் ஆர் தி ஆஃப் தி எர்த்குவேக்ஸ் ஆர் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ். இல்லை, டெர்ஷியரி ஆர் சர்வேஸ் வேவ்ஸ் ஆர் தி ஹைலி டிஸ்ட்ரக்டிவ். ஸோ அது தப்பான ஸ்டேட்மெண்ட். தி சர்வேஸ் வேவ்ஸ் ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் இன் தி எர்த்குவேக். இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிரைமரி வேவ் தான் ஃபாஸ்டஸ்ட். சரிங்களா? ஸோ 3, 4 தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ பி இஸ் தி ஆன்சர். அடுத்து ஸ்டாண்டர்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, அசர்ஷன் ரீசனிங், கூற்றும் விளக்கமும். Assertion: igneous rocks are called primary or mother rocks. Reason: all rocks form directly or indirectly from them. இதான் உண்மை. ஸோ இது நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போல் ஏபிசிடி நமக்கு எல்லாம் தெரியும். இதில் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் டு ஏ. சரிங்களா? 10வது மாடல், மேட்ச் தி ஃபாலோயிங். இது ரொம்ப காமன், எல்லா எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு மாடல். அதனால் நம்ம வந்து கவனம் செலுத்துகிறோம் இதுலேயும். இக்னியஸ் ராக்ஸ், பிளாக் சாயில். செடிமெண்டரி ராக்ஸ், மார்பிள். மெட்டமார்பிக் ராக்ஸ், லைம்ஸ்டோன். டெக்கான் பிளேட்டோ, கிரானைட். அது அப்படியே மாற்றி வரும். பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளேட்டோ வந்து பிளாக் சாயில், மெட்டமார்பிக் ராக் லைம்ஸ்டோன், செடிமெண்டரி ராக்ஸ் மார்பிள், தென் இக்னியஸ் ராக்ஸ் அது வந்து அப்படியே மாற்றி. ஸோ டெக்கான் வந்து பிளாக் காட்டன் சாயில், மெட்டமார்பிக் வந்து மார்பிள், செடிமெண்ட்ரி லைம்ஸ்டோன், இக்னியஸ் ராக்ஸ் வந்து கிரானைட். பார்த்திங்கன்னா டிசிபிஏ என்பது சரியான ஆன்சர். அடுத்த மாடல் 11, சூஸ் தி கரெக்ட் பேர்ஸ். 2 பேரை கண்டுபிடிக்கிறது. ஸோ விச் ஒன் ஆர் தி ஃபாலோயிங் ஆர் தி கரெக்ட்லி மேட்ச்ட்? ஆல்ப்ஸ் மவுண்டைன். சரியா? ஆல்ப்ஸ் ஃபோல்டு. பைக்கால் ஃபால்ட்டிங். ரெட் சி ஃபோல்டிங். ஊரல்ஸ் ஃபால்ட்டிங். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2மே சரி. ஆனால் 2வது 2ம் ரெட் சி அண்ட் ஊரல், அதாவது மவுண்டெயின் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அது பார்த்திங்கன்னா ஃபால்ட்டிங்கில் வந்து மவுண்டெயின் ஃபார்ம் ஆகிறது ஃபால்ட்டில் இருக்கும், ஃபோல்டிங்கில் இருக்கும். இந்த ஃபால்ட் ஆகிறது ஃபுல்லாக பள்ளமாக உருவாகும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் இதில் வந்து ரெட் சி வந்து கண்டிப்பாக இது வந்து ஃபோல்டிங் கிடையாது, ஃபால்ட்டிங், பிளவு. ஊரல்ஸ் வந்து இட்ஸ் ஃபோல்டிங், இட்ஸ் மடிப்பு மலை. ஸோ இந்த சாய்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது 1 and 2 ஒன்லி. அடுத்து 12வது மாடல், சூஸ் தி இன்கரெக்ட் பேர்ஸ் ஆர் ராங்லி மேட்ச்ட். சுனாமி சப்டக்ஷன், மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் ஆக்டிவ் வல்கனோ, மவுண்ட் ஃபுஜி எக்ஸ்டிங்க்ட் வல்கனோ, மவுண்ட் கிளிமாஞ்சாரோ டார்மெண்ட் வல்கனோ. சுனாமி நமக்கு தெரியும், புவித்தட்டு, அதாவது சப்டக்ஷன், ஒவ்வொரு தட்டும் மேலே இங்கேயும் போகிறதுனால வரக்கூடியது. ஸோ அது எர்த்குவேக் கடலுக்குள்ளே நடக்கிறதுனால வரக்கூடியது. ஸோ சுனாமி ரைட். அண்ட் மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் ஆக்டிவ் வல்கனோ, இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த 2மே ரைட்டாக இருக்குது. அப்போ வேறு எந்த தப்பு? அப்போ ஃபிஜி வந்து டார்மெண்ட் வல்கனோ. ஸோ டார்மெண்ட் என்னது? உறங்கக்கூடிய ஒரு எரிமலை. கிளிமாஞ்சாரோ வந்து செயலிழந்தது, எக்ஸ்டிங்க்ட், அதை மாற்றி இருக்குது. அதனால் 3, 4 டி வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 13வது மாடல், குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ். சூஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் தி எர்த் ஃப்ரம் எக்ஸ்டீரியர் டு இன்டீரியர். வெளியே இருந்து உள்ளே போகிறது. கிரஸ்ட், மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர்.
ஸோ அதே ஆர்டரில் இருக்குது. ஸோ சாய்ஸ் வந்து 1 2 3 4 தான் சாய்ஸ், அதான் ஆன்சர். ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். மாடல் 14 ஆட் மேன் அவுட். இந்த குழுவில் இருக்கிறது ஒரு வித்தியாசமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஃபைண்ட் அவுட் தி ஆட் மேன் அவுட் ரிகார்டிங் தி எர்த்ஸ் எண்டோஜெனிக் ப்ராசஸ். ஆல்ப்ஸ், ஹிமாலயாஸ், ராக்கீஸ், ரெட் சி. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து மலைன்னு எடுத்துக்கலாம். 3 மலை, ரெட் சி வந்து கடல். இன்னொன்று 3மே வந்து ஃபோல்டட், அந்த ரெட் சி வந்து ஃபால்ட். ஸோ ரெட் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ டி இஸ் தி ஆட் மேன் அவுட் ஆஃப் தீஸ் 4. மாடல் 15 கான்செப்ட் அப்ளிகேஷன் ஆர் ஃபார்முலா அப்ளிகேஷன். இங்கே ஜாகிரஃபி என்ன அப்ளிகேஷன், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் சப்ஜெக்டை பார்க்குறது. இஃப் யூ லைக் டு பில்ட் ஏ strong house for you, which one of the following rocks you will use? Granite and gypsum, gypsum and limestone, granite and marble, granite and basalt. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு கல் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கிரானைட் அண்ட் பசால்ட். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலில் நம்ம வந்து இன்னொரு 2-3 மாடல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இன்றைக்கி ஜாகிரஃபி பார்த்துருக்கோம். அடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிவிக்ஸ், குடிமையியல் பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.